இல்ல டிடிவி தினகரனோட அரசியல் வாழ்வு வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். ஏன்னா, இப்ப செங்கோட்டையன் அவர்களுக்கு வந்து அரசியல் வாழ்வே இல்ல. நடுத்தெருவுல நிக்கிறாரு செங்கோட்டையன் அவர்கள். தமிழக வெற்றி கழகம் வந்து இந்த தேர்தலில் தனியாக போட்டியிடுறாரு. அதை தாண்டி வந்து விஜய் அவர்கள் வந்து தன்னோட டிமாண்டை ஏத்திட்டு போறாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். தொடர்ந்து விஜய் அவர்கள் வந்து போட்டி டிவிகேக்கும் திமுகவுக்கும் சொல்றதுக்கான காரணம் என்னன்னா, அவர் தன்னுடைய டிமாண்டை வந்து ஏத்திட்டே போறாரு. அங்க வந்து விஜயோட அதிகமாக ஸ்கோர் பண்ணது யாருன்னா ஆதவர்ஜன் அவர்கள். ஒரு படி வந்து விஜய் அவர்களுக்கு பின்னாடி தள்ளி நான் தான் வந்து திமுகவை எதிர்க்கிறேன், தமிழக வெற்றி கழகத்தோட முகனம் அப்படின்னு சொல்லிட்டு ஆதவ் அர்ஜுன் அவர்கள் வந்து காட்ட விரும்புறாரு. விஜய் அவர்களுக்கு வந்து ஒரு ட்ராக் ரெக்கார்டு இல்லை கண்டிப்பாக திமுகவுக்கு வந்து அந்த பயம் இருக்குது. விஜய் அவர்கள் வந்து டைரெக்டாக யாரை அட்டாக் பண்ணுறாங்கன்னா திமுகவை தான் அட்டாக் பண்ணுறாரு. தமிழக அரசியல் வரலாற்றில் திமுக கூட்டணி இல்லாமல் வந்து வெற்றி பெற்றதே இல்லை. விஜய் அவர்கள் வந்து உண்மையாகவே வந்து கொஞ்சம் அறிவாளித்தனமாக யோசிச்சா, இல்லை அவருக்கு அரசியல் தெரிஞ்சா, இல்லை அவங்க கூட இருக்கவங்களுக்கு அரசியல் தெரிஞ்சா கண்டிப்பாக விஜய் அவர்கள் வந்து தனியாக நிற்க மாட்டார். வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் ஜேர்னலிஸ்ட் லியோ அவர்கள். வாங்க அவங்க கிட்ட பேசிடலாம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஊடகங்கள்ல எடப்பாடி பழனிசாமி அவர்களை நோக்கி பல கேள்விகளை வச்சிருக்காரு. அதாவது அதிமுகல இருந்து பிரிந்து போன பல நிர்வாகிகளுடைய கதை மொத்தமும் ஒரு ஃபைல்ல இருக்கு, அது எனக்கு தெரியும். நீங்க வந்து அதிமுக இருந்து என்னை நீக்கிட்டீங்க அப்படின்ற ஒரு காரணத்துக்காக இதை சொல்லல, அவரு பயந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த குறிப்பிட்டிருக்காரு இல்லையா? இது மூலமா அவர் என்ன சொல்ல வராரு? ஏன் திடீர்னு இந்த ஒரு கருத்தை வைக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி எழுது. அதிமுக அப்படின்ற ஒரு கட்சி வந்து இந்த கூட்டணி கட்சிகள் இருந்தா மட்டும்தான் வெற்றி பெறும் அப்படின்றத சொல்ல வராரா அப்படின்ற ஒரு கேள்வியும் வருது. இல்லை டிடிவி தினகரனோட அரசியல் வாழ்வு வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா திருமதி சசிகலா அவர்கள் வந்து சிறைக்கு போனாங்க. சிறைக்கு போகும்பொழுது அந்த கட்சி அதே போல் அந்த ஆட்சி யாருக்கிட்ட கொடுத்துட்டு போனாங்க தெரியுங்களா? டிடிவி தினகரன் தான் கொடுத்துட்டு போனாங்க. நீ பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி வந்து டிடிவி தினகரனோட ட்ராக் ரெக்கார்டை நம்ம பார்க்கணும். அவர் வந்து எம்பியாக இருந்திருக்காரு. அதிமுகவில் ஒரு முக்கியமான பவர் சென்டர், அந்த மன்னார்குடி மாஃபியான்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சசிகலா அவர்களின் குடும்பத்தை. ஸோ அந்த அளவுக்கு வந்து தமிழக அரசில் அந்த குடும்பம் வந்து கட்டுப்படுத்தியது, அதிமுகவையும் கட்டுப்படுத்தியது. டிடிவி தினகரன் அவர்கள் வந்து அந்த குடும்பத்தில் ஒரு முக்கியமான ஆளாக இருந்தார். ஸோ அப்படிப்பட்ட ஒருத்தவர்கிட்ட இருந்து நான் சொன்னேன்ல, சசிகலா முன்னாடி ஆட்சியும் அதிகாரத்தையும் கொடுத்துட்டு போனாங்க, கட்சியும் ஆட்சியும் கொடுத்துட்டு போனாங்க. அப்படி கொடுத்துட்டு போகும்போது அப்படிப்பட்ட ஒருத்தர் வந்து அந்த கட்சியையும் ஆட்சியும் வந்து பிடுங்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை. அப்படி பிடுங்கிட்டு உங்களை நடுத்தருவில் விட்டுட்டா நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? கத்துவீங்க, கதறுவீங்க, கூச்சல் போடுவீங்க. உங்களால் வேறு எதுவும் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரியான ஒரு நிலையில் தான் டிடிவி தினகரன் அவர்கள் இருக்கிறாரு. தனியாக நின்று அவர் தேனி தொகுதியில் வந்து 2024 நாடாளுமன்ற தேர்தலில் என்டிஏ கூட்டணியில் நின்னார். உண்மையாகவே வந்து அவருக்கு வந்து அந்த சமூகத்தின் செல்வாக்கு இருக்கிறதா சொல்கிறாங்க, தனிப்பட்ட செல்வாக்கு இருக்கிறது சொல்கிறாங்க, பணமும் இருக்கிறதா சொல்கிறாங்க. அப்படி இருந்திருந்தால் இந்த தேர்தலில் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் தேனியில் வெற்றி பெற்றிருப்பார். ஆனால் தினகரன் அவர்கள் வந்து வெற்றி பெறல. அதுக்கான காரணம் என்னென்னா, ஸோ அவருக்கு வந்து மக்களோட செல்வாக்கில், மக்களோட ஆதிக்கில் ஒரு லீடரா அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் பர்சனலாக. ஸோ அதனால தான் தொடர்ந்து இது மாதிரி ஸ்டேட்மெண்ட்லாம் விடுறாருல்ல. இந்த 2வது இடத்துக்கு வந்து தமிழக வெற்றி கழகம் தான் போகும். அதே போல் வந்து அந்த கொடநாடு பற்றிய ஆவணம் என்கிட்ட இருந்துச்சு, நான் கிழிச்சி போட்டேன். அதெல்லாம் வந்து ஒரு இயலாமை, அவரோட இயலாமையை காட்டுறதான் நான் நினைக்கிறேன். அதிமுகல இருந்து இப்போ செங்கோட்டையன் அவர்களும் டிடிவி தினகரன் அவர்கள் ஓபிஎஸ் இவங்க 3 பேரும் இல்லாதது அப்படின்றது பலவீனமா இருக்குமா, பலமா இருக்குமா? இல்லை அது வந்து அவங்க தனியாக போய் நிற்கிறது வந்து அவங்களுக்கு தான் பலவீனம். ஓகேங்களா? அவங்க தனியாக 2024 தேர்தலே வந்து ப்ரூவ் பண்ணிட்டாங்க. அவங்கள தனியாலாம் எங்களால் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த 2024 நாடாளுமன்ற தேர்தல் ரிசல்ட்ஸே வந்து அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு. அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு வந்து அரசியல் உயிர் கொடுக்க விரும்பல எடப்பாடி பழனிசாமி. நாளைக்கு வந்து பவர் கொடுத்து, உங்களுக்கு வந்து சீட்டு கொடுத்து, உங்களை எம்எல்ஏ ஆக்கி, நீங்கள் திரும்பவும் என்ன பண்ணுவீங்கன்னா, இப்போ கொடநாடு நடந்ததில்ல அந்த மாதிரி பண்ணுவீங்க. தர்ம யுத்தம் நடத்துவீங்க. அதற்கு வந்து எடப்பாடி பழனிசாமி ஒரு வாய்ப்பு கொடுக்க விரும்பவில்லை. ஸோ அதனால தான் வந்து தொடர்ந்து அடமெண்ட்டாக இருக்கிறதுக்கான காரணம் என்னென்னா, திரும்ப வந்து நம்ம இவங்களுக்கு உயிர் கொடுத்து, இவங்களுக்கு அரசியல் வாழ்வு கொடுத்து, சீட்டு கொடுத்து நிற்க வச்சு, இவங்க வெற்றி பெற்றாங்கன்னா மீண்டும் வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயத்த பண்ணுவாங்க. ஸோ அதற்கு நம்ம இடம் கொடுக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாக இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. ஸோ அப்படி இருக்கும்போது அது யாருக்கு அதிமுக இருக்கக்கூடிய பல நிர்வாகிகளுக்குமே ஒரு அதிருப்தி இருக்கும். 1989 வந்தவர் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அதுக்கு முன்னாடி காலகட்டத்தில இருந்தே நான் இருக்கேன், 83ல நான் சேர்ந்தேன், 84ல சேர்ந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசுறாங்க. இவர் ஏன் இந்த மாதிரி இப்போ நடந்துக்கிறாரு அப்படின்ற மாதிரியான கேள்விகளும் வைக்கிறாங்க. செல்வி ஜெயலலிதா அவர்கள் வந்து செங்கோட்டையனுக்கு பிறகுதான் வந்து கட்சியில் சேர்ந்தாங்க. ஓகேங்களா? ஆனால் அவங்க வந்து பொதுச் செயலாளராக இருந்தாங்க, முதலமைச்சராக இருந்தாங்க. எப்படி முடியுது? அது தனிப்பட்ட திறமை, செல்வாக்கு, அரசியல் சாணக்கியத்தனம். இப்போ செங்கோட்டையன் அவர்களுக்கு வந்து அரசியல் வாழ்வே இல்லை. நடுத்தெருவில் நிற்கிறாரு செங்கோட்டையன் அவர்கள். ஸோ எனக்கு பார்க்க வந்து கொஞ்சம் பரிதாபமாக தான் இருக்குது. ஏன்னா செங்கோட்டையன் அவர்கள் வந்து கோபிச்செட்டிப்பாளையத்தில் வந்து இது வரைக்கும் யாராலும் மீட்கப்பட்டதே இல்லை.
கிட்டத்தட்ட 9 முறை வந்து எம்எல்ஏவாக இருந்திருக்கிறார். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு தனி நபரா, ஒரு நிறுவனமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பொழுதுமே வந்து ஒரு நிறுவனம் தான் வந்து அரசியல் கட்சிய பொறுத்தவரைக்கும் வந்து எப்படி சொல்றது? வெற்றி பெறும். நீங்க தனி நபரா போய் வெளில போய் என்ன பண்ணுவீங்க? அதிகபட்சம் ஒரு எம்எல்ஏ ஆவீங்களா? 2 ஒரு 3 எம்எல்ஏ, 4 எம்எல்ஏ? அதிகபட்சம் உங்களால என்ன பண்ண முடியும்னு ஒரு கேள்வி இருக்கு. ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் வந்து இப்போ அதிமுக தொண்டர்களாகட்டும், அதேபோல மக்களாகட்டும், யார் அங்கீகரிக்கிறாங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் அங்கீகரிக்கிறாங்க. அவர்கள் வந்து ஏற்றுக்கொண்றாங்க. அத தாண்டி வந்து இரட்டை இலை எங்க இருக்கிறதோ, அங்க தான் வந்து மக்கள் வாக்களிப்பாங்க. இரட்டை இலை வந்து யார்கிட்ட இருக்குன்னா, எடப்பாடி பழனிசாமி தான் இருக்கு. அத தாண்டி ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ஒரு இன்டர்வியூல சொல்லிருப்பாரு. நீங்க பார்த்துருக்கலாம். அதிமுக தொடங்கி 50 ஆண்டு கால விழாவோ அதுக்கு முன்னாடியோ எனக்கு தெரியல சரியா. அப்ப வந்து ரஜினிகாந்த் அவர்கள் வந்து ஒரு வாழ்த்துரை பேசுறாரு. அந்த வாழ்த்துரையில ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாரு. என்னன்னா, அதிமுகவோட பிரம்மாஸ்திரம்னா அது இரட்டை இலை தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்த சொல்றாரு. ஓகேங்களா? ஸோ இரட்டை இலை இருந்தா இப்ப இப்ப வந்து பொசுக்கு பொசுக்குன்னு போயிட்டு நீதிமன்றத்தில கேஸ் போடுறாங்க. சின்னத்த வந்து நம்ம ஃப்ரீஸ் பண்ணணும், தடை செய்யணும், சின்னத்த பயன்படுத்தக்கூடாது. அதற்கான காரணம் என்னன்னா, அந்த கட்சியோட பிரம்மாஸ்திரம் அது. இரட்டை இலைன்னா வந்து ஏழை எளிய மக்கள், அதில ஒரு ஒரு சாதிய பாகுபாடு, மத பாகுபாடு, ஏற்றத்தாழ்வு இல்லாத ஒரு சின்னம் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் பார்க்குறாங்க. ஸோ இவங்க ஃப்ரீஸ் பண்ணுறதுக்கான காரணம் என்னன்னா, நம்ம அத ஃப்ரீஸ் பண்ணிட்டா அதிமுக கட்சிய வந்து காலி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் நெனைக்கிறாங்க. ஸோ அவருடைய எண்ணம்லாம் வந்து நிறைவேறாது. நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கலாம். டிசம்பர் இல்ல ஜனவரில தெரியும். எடப்பாடி பழனிசாமி வந்து எப்படி செயல்படுறாரு? எந்த மாரியான அவதாரம் எடுக்க போறாரு அப்படின்னு சொல்லி. இப்ப பார்த்துக்கிட்டீங்கன்னா, நேத்து தாவேகாவினுடைய சிறப்பு பொதுக்குழு கூட்டம் நடந்தது. அதுல விஜய் அவர்கள் நெறைய விஷயங்கள் பேசியிருந்தாரு. திமுக தான் முழுக்க முழுக்க காரணம். எங்க மேல தப்பு இல்ல அப்படின்ற மாதிரியான ஒரு பதிவு வச்சிருந்தாரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, தாவேகாக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி அப்படின்ற மாரி சொல்லியிருக்காரு. அதாவது மக்கள் கிட்ட போய் விசாரிச்சு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பக்கம் அவருக்கு கன்சர்ன் இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தா எதிரா தான் நெறைய பேர் மாறுறாங்க அப்படின்றத நம்ம இங்க சொல்லி தான் ஆகணும். அப்படி இருக்கும்போது, தாவேகா அப்படின்ற ஒரு கட்சி அங்கீகரிக்கப்படாத ஒரு கட்சியா இருந்தாலும் 15லேருந்து 20% வாக்குகள் பெறுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. 2ஆம் இடத்தை பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எந்த நிலைப்பாட்டை கொண்டு சொன்னாரு? என்ன காரணமா இருக்கும்? அதிமுக மாதிரியான ஒரு பெரிய பிரதான கட்சி இருக்கும்போது, தாவேகா தான் திமுகவுக்கு எதிரி அப்படின்றத அவர் எத வச்சு சொல்லியிருப்பாரு? இல்ல நீங்க இப்ப நெறைய ஊடகங்கள், கருத்து கணிப்புகள்லாம் வந்து விஜய் அவர்கள் வந்து 15லேருந்து 20% வாக்கு வங்கிய வாங்குவார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது எப்படி சொல்லுவாங்கன்னா, சர்வே மூலமா சொல்லுவாங்க. இப்போ நீங்க சர்வே எடுத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 2026 நாடாளுமன்ற தேர்தல்ல நம்ம பார்த்துருப்போம். அதில வந்து 400 இடங்களுக்கு மேல பாஜக வெற்றி பெறும். சர்வேஸ்ல என்ன சொன்னா 350க்கு மேல பாஜக வெற்றி பெறும். அந்த மாரியான ஒரு கருத்து கணிப்புகள் தான் வந்தது. ஆனா வந்து ரிசல்ட்ஸ் வந்து அப்படியே தலைகீழா அமைந்தது. பெரும்பான்மை கூட பாஜகவால் பெற முடியல. இப்ப சர்வே எப்பொழுதுமே வந்து ஒரு டைரக்ஷன் தான் குடுக்கும். ஸோ இப்படி இருக்கும். அப்ப தாவேகாவினுடைய வோட் பெர்சன்டேஜ் அப்படின்றது அதிகமாக வாய்ப்பு இருக்குன்றது சொல்ல வரீங்களா? இல்ல. அது வந்து குறைவாகவும் இருக்கலாம். இப்ப நீங்க சொல்றீங்கல்ல, 15, 20. 15 குறைவாகவும் இருக்கலாம். இல்ல வந்து 20க்கு மேலாகவும் இருக்கலாம். ஸோ நம்ம வந்து அத வந்து உறுதிப்பட இப்பவே சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாதுன்னா, விஜய் அவர்களுக்கு வந்து ஒரு ட்ராக் ரெக்கார்ட் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ட்ராக் ரெக்கார்ட்னா என்னன்னா, முந்தைய ஏதாவது ஒரு தேர்தல்ல வந்து அவர் போட்டியிட்டாரான்னு பார்த்தீங்கன்னா, இல்ல. ஒரு இடைத்தேர்தல்லயும் போட்டியிடல. அதேபோல ஒரு கவுன்சில் அந்த பதவி கூட வந்து அந்த கட்சி சார்பாக விஜய் அவர்களை முன்னிறுத்தி வந்து போட்டியிடல. இப்ப போட்டியிடாதபோது வந்து அவருக்கு வந்து இத்தனை சதவீத வாக்குகள் வாங்குறாரு அப்படின்னு சொல்றதே வந்து எனக்கு தெரிஞ்சு அது ஒரு முட்டாள்தனம் அப்படின்னு நினைக்கிறேன். விஜய் அவர்கள் வந்து 20, 25 கூட வாங்கட்டுமே, 30 கூட வாங்கட்டுமே. அவர் களத்துக்கு வந்த பிறகு அத நம்ம சொல்லணும். ஏன்னா இதுக்கு முதல் தேர்தல் அவருக்கு. அவர் 10 கீழயும் வாங்கலாம். இல்ல 20க்கு மேலயும் வாங்கலாம். 30 கூட வாங்கலாம். ஸோ அப்படி இருக்கும்பொழுது எப்பவுமே சர்வே வந்து நீங்க சொல்றதெல்லாம் வந்து சர்வேவ பேஸ் பண்ணி சொல்றீங்க. வர நியூஸு, அதேபோல சர்வே. இந்த உளவுத்துறை வந்து தமிழக அரசுக்கு வந்து ஒரு ரிப்போர்ட் குடுக்கும். அதேபோல வந்து திமுகவோடே வந்து இந்த மாதிரியான சர்வேக்கள் வந்து பரப்பெடுப்படும். ஏன்னா விஜய் அவர்கள் வந்து தொடர்ந்து தனியா நிக்கணும். அவர் எந்த கட்சி கூட கூட்டணி போகக்கூடாது. ஒருவேளை விஜய் அவர்கள் வந்து கூட்டணியில் சேர்ந்தால், அது வந்து நமது வெற்றி வாய்ப்பை தடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கிற நெறைய கட்சிகளே திமுகவே வந்து அத பண்ணலாம். அப்படி இருக்கும்போது அந்த சர்வேவே வந்து ஒரு டைரக்ஷனா பார்க்குறேன். விஜய் அவர்கள் வந்து இந்த டைரக்ஷன்ல போறாரு. இத்தனை வாக்குகள் பெர்சன்டேஜ் வரும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப திமுகவுக்கு ஏதோ ஒரு பயம் இருக்கு. இவர் வந்ததுனால நம்மளுடைய வாக்குகள் பிரிஞ்சு போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்ற ஒரு பயம் இருக்குன்னு எடுத்துக்கலாமா? இல்ல கண்டிப்பா திமுகவுக்கு வந்து அந்த பயம் இருக்கு. விஜய் அவர்கள் வந்து டைரக்ட்டா யார அட்டாக் பண்றாங்கன்னா, திமுகவ தான் அட்டாக் பண்றாரு. எப்பொழுதுமே வந்து ஒரு புதிய வரவாக ஒருத்தவங்க அரசியலுக்கு வரும்பொழுது, அது யாரு மிகப்பெரிய அளவ வந்து பாதிக்கும்னா, ஆளும் கட்சியாக யார் இருக்கிறார்களோ அவர்களை தான் பாதிக்கும். நீங்க வரலாறு முழுக்க எடுத்துட்டு பாருங்க. திமுக மொழிப்போர்ல வந்தாங்க. காங்கிரஸ காலி பண்ணாங்க. அப்ப காங்கிரஸ் ரூலிங் பார்ட்டியா இருந்தாங்க. அதேபோல எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சாரு. ரூலிங் பார்ட்டியா திமுக இருந்தது. திமுக வந்து காணாமல் போனது. அதேபோல வைகோ அவர்கள்
வந்தார், திமுகவில் வந்து பிரிஞ்சு வந்தார். அவர் வந்தார். அவர் வரும்போது யார் ஆளுங்கட்சியாக இருந்தா அப்போ? அதிமுக இருந்தாங்க. அவரு 91 to 96 வந்து 96 அதிமுக ஆமா. இருந்தாங்க. ம். ஸோ அப்போ இருக்கும்போது அப்போ அடி வாங்கியது யார் வாங்கினா அதிமுக தான் மிகப்பெரிய அளவில் வந்து தோல்வியை சந்தித்தது. அதன் பிறகு விஜயகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வந்தார். அவர் ஒரு புதிய வரவு, ஒரு பெரிய கட்சி, ஒரு பெரிய ரசிகர் பலம் அவருக்கு. அப்போ எதிர்க்கட்சியா யார், ஆளும் கட்சி யார் இருந்தாங்கன்னா அதிமுக இருந்தது. 2001 to 2006. அப்போ அதிமுக தோல்வியை தழுவியது. மக்கள் நல கூட்டணி ஒரு மிகப்பெரிய 3வது அணி வந்தது. அந்த அணி வரும்போது யார் தோல்வியை தழுவுதுன்னா, மக்கள் நல கூட்டணியில் வந்து நீங்கள் வந்து அப்படியே டோட்டலாக அது சேஞ்ச் ஆகும். அந்த பேட்டர்ன் ஏன் சேஞ்ச் ஆகுதுன்னா, அது வந்து ஒரு 3வது மக்கள் அணி. நல கூட்டணி வந்தது 2016ல தானே? அதான் 2016ல வந்து மக்கள் நல கூட்டணி வந்தது. ஏன் அப்போ வந்து அது ஒர்க் அவுட் ஆகலைன்னா, அதுக்கு முன்னாடி அந்த கட்சியெல்லாம் எங்கே இருந்தாங்கன்னா திமுகவில் இருந்தாங்க. ஓகேங்களா? திமுகவிலேருந்து அந்த வாக்கு பிரியுது. பிரிஞ்சு வாக்குகளை வந்து 3ஆக உடைக்கப்படுது. அப்போ திமுக எப்பொழுதுமே வந்து வரலாறு நெடுக்க இன்னொரு விஷயமும் இருக்குது. அது என்னென்னா, தமிழக அரசியல் வரலாற்றில் திமுக கூட்டணி இல்லாமல் வந்து வெற்றி பெற்றதே இல்லை. எல்லா காலகட்டங்களிலும் வந்து கூட்டணி வச்சு தான் வந்து ஆட்சியை பிடிச்சிருக்காங்க. அப்போ அந்த கூட்டணியில் இருக்கிற கட்சியை உடைச்சு தான் 2016ல் மக்கள் நல கூட்டணி ஒரு கூட்டணி உருவாகுது. ஸோ இப்போ 2026 சட்டமன்ற தேர்தலையும் வந்து நான் அதை தான் சொல்கிறேன். நிறைய நேர்காணல் சொல்லியிருக்கேன். நிறைய பேர் வந்து அதை நம்ப மறுக்கிறாங்க. அதே போல் வந்து நம்ப தயங்குறாங்க. என்னென்னா, விஜய் அவர்களின் வருகையால் வந்து திமுக தான் பயனடைய போகுது, அதிமுகவோட வாக்கு வங்கி தான் காலி பண்ண போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு கருத்துருவாக்கம் இருக்குது. அது முற்றிலும் வந்து பொய். அதில் கொஞ்சம் கூட உண்மை இல்லை. ஏன்னா நீங்கள் எதை வச்சு சொல்றீங்க? அதான் சொல்கிறேன்ல, ஒரு புதிய வரவு வந்தால் ஆளும் கட்சிக்கு தான் அது பெரிய நெருக்கடி அப்படின்னு சொல்லி. இப்போ வந்து மக்கள் அதிருப்தியில் இருப்பாங்க. ஓகேங்களா? ஆன்டி இன்கம்பன்சி சொல்கிறாங்களா, அது இருக்கும். ஓகேங்களா? அது இருக்கும்பொழுது அது யார் மேலே இருக்குன்னா ஆளுங்கட்சி மேலே இருக்கும். அதிமுகவுக்கு ஏற்கனவே வாக்கு சதவீதம் அப்படி அதே ஸ்டேபிளாக இருக்கும். அப்படி இருக்கும்போது புதிதாக ஒருத்தவங்க வரும்போது யார் மேலே அதிருப்தியில் இருக்காங்க? திமுக மேலே இருக்காங்க. அப்போ திமுகலேருந்து தான் வாக்குகள் வந்து விஜய்க்கு போகும். ஓகேங்களா? நான் ஏற்கனவே திமுகவுக்கு போட்டேன். நான் கட்சிக்காரன் இல்லை, ஒரு பொதுவான நபர், ஒரு இளைஞர், இல்லை ஒரு மாற்றத்தை விரும்புகிறேன்னு சொல்லிட்டு நான் திமுகவுக்கு போகிறேன். ஏன்னா அவங்க 2021 எப்படி ஆட்சிக்கு வந்தாங்கன்னா, பாஜக இருக்கிற கூட்டணியில் வந்து வாக்களிக்காதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொன்னாங்க. அப்படி சொல்லும்பொழுது இயல்பாக வந்து திமுகவுக்கு ஓட்டு போச்சு. அப்படி இருக்கும்பொழுது எனக்கு வந்து இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் வந்துட்டாங்க. அவரும் பாஜகவை திட்டுறாரு, அவரும் வந்து பெரியாரை தூக்கி பிடிக்கிறாரு, அவரும் வந்து ஒரு ஒரு மதர் சார்பின்மை அரசியலை வந்து கையில் எடுக்கிறாரு, எல்லா ஜாதியையும் வந்து அரவணைச்சு போறாரு, சிறுபான்மையினையும் அரவணைச்சு போறாரு. அதே போல பெண்கள் வாக்குகளும் அவருக்கு இருக்கு. அப்படி இருக்கும்பொழுது இயல்பாகவே திமுக கூட்டிலேருந்து அந்த வாக்குகள் வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு தான் போகும். ஆனால் வந்து அதிமுக அப்படி இல்லை. அவங்க வந்து இந்த தேர்தலில் மும்முரமாக வேலை செய்வாங்க, அவங்க ஆட்சி பிடிக்கணும்னு சொல்லிட்டு வேலை செய்வாங்க. அப்படி வேலை செய்யும்போது ஏற்கனவே இருக்கிற ஓட்டை காட்டிலும் கொஞ்சம் அதிகமாக தான் வாங்குவாங்க. ஏன்னா அந்த ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டு விஜய்க்கு மட்டுமே போகாது, அதிமுகவுக்கும் வரும். அதிமுகவிலையும் ஒரு ஒரு சில வாக்குகள், சில இடங்களில் வந்து வாக்குகள் வந்து விஜய்க்கு போகணும்னு வச்சுங்களேன். ஆனால் பெருமளவில் வந்து அதில் பாதிக்கப்பட போகுது திமுக தான். ஸோ விஜய் அவர்கள், நீங்கள் முதல்ல கேட்ட கேள்விக்கு நான் வரேன். முதல்ல விஜய் அவர்கள் வந்து ஒரு விஷயத்தை சொன்னார்ல, திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் போட்டு அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து ஒரு வெற்றி முழக்கமாக நான் பார்க்குறேன். அந்த கூட்டத்திலே, அந்த பொதுக்குழுவிலே இன்னொரு தீர்மானம் வந்து நிறைவேற்றப்படுது. அந்த தீர்மானம் என்ன தீர்மானம்னா, கூட்டணி பற்றி முடிவெடுப்பதற்கு அதிகாரம் விஜய் அவர்களுக்கு மட்டுமே இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானம். அதில் வந்து நீங்கள் பார்த்துருக்கீங்களா? முடிவெடுக்கிறதுக்கு. ஆமா. அவருக்கு தான் அதிகாரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானம் வந்தது. விஜய் அவர்கள் வந்து யாரோடும் கூட்டணி வைக்கல. ஓகேங்களா? அப்படியே அப்புறம் எதற்கு அந்த தீர்மானம்? வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல? வாய்ப்பு இருக்கு. இல்லை, நீங்கள் அவர் சொல்கிறாருல்ல, டிவிகே வர்சஸ் டிஎம்கே அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? அப்படி இருக்கும்போது அவர் யார் கூடயும் கூட்டணி வைக்கலாம் தான் அந்த மாதிரி ஒரு முழக்கத்தை சொல்லணும். அதே போல் முதல்வர் வேட்பாளராக நிற்க போகிறேன்னு சொல்லிட்டு சொல்லணும். ஸோ அப்புறம் கூட்டணி முடிவெடுக்க விஜய் அவர்களுக்கு அதிகாரம் இருக்குதுன்னா, அப்போ எதிர்காலத்தில் யார் கூட கூட்டணி வைக்க போகிறார்? விஜய் அவர்கள் வந்து தனியாக நிற்க மாட்டார். விஜய் அவர்கள் வந்து உண்மையாகவே வந்து கொஞ்சம் அறிவாளித்தனமாக யோசிச்சா, இல்லை அவருக்கு அரசியல் தெரிஞ்சா, இல்லை அவங்க கூட இருக்கவங்களுக்கு அரசியல் தெரிஞ்சா, கண்டிப்பாக விஜய் அவர்கள் வந்து தனியாக நிற்க மாட்டார். நீங்கள் சொன்ன மாதிரி வந்து 20% வச்சுக்கிட்டு வந்து தமிழ்நாட்டில் வந்து ஆட்சியை பிடிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியாது. கண்டிப்பாக முடியாது. ஏன் முடியாதுன்னா, இது வரைக்கும் வந்து தமிழக அரசியல் வரலாறு என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் ஆட்சியை பிடிக்கணும்னா 35%க்கு மேலே இருக்கும். 35%க்கு மேலே குறைந்தபட்சம் அப்படி இருந்தால் தான் வந்து நீங்கள் ஆட்சியை பிடிக்க முடியும். இப்போது கடைசியாக வந்து நடந்த தேர்தலுக்கு நாடாளுமன்ற தேர்தல், அதோட பேட்டர்ன் வேறு. இது வந்து சட்டமன்ற தேர்தல். எல்லாம் வந்து 2019 நாடாளுமன்ற தேர்தல், அப்புறம் 2024 நாடாளுமன்ற தேர்தலோட சட்டமன்ற தேர்தலை போட்டு குழப்பிக்கிறாங்க. ஏன்னா நாடாளுமன்ற தேர்தல்களில் எம்ஜிஆர் அவர்களே வந்து வெற்றி பெற்றதில்லை. கருணாநிதி மற்றும் இந்திரா காந்தி கூட்டணி தான் வந்து ஒரு காலகட்டத்தில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றாங்க. அப்போது எம்ஜிஆர் வந்து போட்டிடுறாரு, அதே நாடாளுமன்றத்துக்கு தோற்கடிக்கப்படுகிறார். ஆனால் அதிக இடங்களில் யார் வெற்றி பெறுறதுன்னா திமுக மற்றும் காங்கிரஸ் கூட்டணி. ஓகேங்களா? ஸோ 2021 2019 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதிமுக மற்றும் பாஜக கூட்டணி எத்தனை பர்சன்டேஜ் வாங்கினாங்கன்னா ஒரு 19-20% தான் வாங்கியிருப்பாங்க. ஸோ இன்னொரு பக்கம் நீங்கள் எங்கே பாருங்கள், இந்த தேர்தலில் 2024 தேர்தல் 2 கட்சிகளும் பாஜக கூட்டணி கட்சிகள் என்டிஏ கூட்டணியும் அதிமுகவும் தனித்தனியாக நின்று
ஒரு ஓட் பர்சன்டேஜ் வாங்கியிருக்காங்க. ஒரு கட்சி 21, அதிமுக 21, 22 வாங்குனாங்க. அவங்க ஒரு 17, 18 கிட்ட வந்து பாஜக வாங்குனாங்க. அப்ப இந்த 2 கட்சிகளும் இணையுது. அத தாண்டி வந்து இது ஒரு சட்டமன்ற தேர்தல். சட்டமன்ற தேர்தல்ல யார் முதல்வரா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் தேர்ந்தெடுப்பாங்க. அப்ப இயல்பாகவே வந்து எனக்கு வந்து ஸ்டாலின் வேணாம்னா, நான் இயல்பா யாருக்கு வாக்களிப்பேன்னா, எடப்பாடி பழனிசாமிக்கு தான் வாக்களிப்பேன். அப்ப விஜய் அவர்கள் ஒரு முழக்கம் வைக்கிறார்ல. நான் தான் மாற்று. அதேபோல நான் தான் வந்து திமுகவுக்கு மாற்றுன்னு சொல்றாரு. நாங்க தான் ஆட்சி பிடிப்போம்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஸோ அவர்கள் வந்து ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தார். நான் இல்லன்னு சொல்லல. விஜய்க்கு வந்து மிகப்பெரிய கூட்டம் கூடுது. அவருக்கு பெரிய ரசிகர் பலம் இருக்கு. மீடியா ஸ்பாட்லைட் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து விஜய் அவர்களுக்கு இருக்கு. அதெல்லாம் நான் வந்து இந்த இடங்கள்ல ஒரு சந்தேகம் வருது. என்னன்னா, இப்ப திமுகவினுடைய பி டீம் தாவேகா அப்படின்னு சொல்லும்பொழுது, அது இருக்குமா? இருக்காதா? அப்படின்றது ஒரு பக்கம் கன்ஃப்யூஷனா தான் இருக்கு. ஆனா, சொல்வதற்கான காரணங்கள் அப்படின்னு பார்த்தா, அதுல ஒரு சில விஷயங்கள் இருக்கு. இருமொழி கொள்கைய திமுக எதிர்த்தாங்க அப்படின்னா, இவங்களும் எதிர்க்கிறாங்க. இல்ல நம்ம கொள்கை ரீதியா நீங்க இருமொழி கொள்கையை வந்து எதிர்த்து விட்டு வந்து தமிழ்நாட்டுல ஆட்சிய பிடிக்க முடியாது. இப்போ பாஜகவுல தமிழ்நாட்டுல ஏன் ஆட்சி பிடிக்க முடியல? இந்தி திணிப்பு பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுகவால் குற்றம் சாட்டப்படுது. அதேபோல இருமொழி கொள்கையை வந்து அவங்க எதிர்க்கிறாங்க. அங்க மும்மொழி கொள்கையை செயல்படுத்த விரும்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதை தாண்டி வந்து தமிழ்நாட்டுல வந்து ஒரு காலத்துல காங்கிரஸ் மற்றும் கம்யூனிஸ்ட் இவங்க தான் வந்து ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாங்க. ஆட்சி அதிகாரம்னு சொல்ல முடியாது. காங்கிரஸ் அது ஆளும் கட்சியா இருந்தது. கம்யூனிஸ்டுகள் வந்து எதிர்க்கட்சியில இருந்தாங்க. ஸோ கம்யூனிஸ்டுகள் தவறவிட்ட இடம் எதுன்னா, இங்க இருக்க அந்த மொழி பற்று. அதை தான் திமுக வந்து இப்ப அறுவடை செஞ்சுட்டு இருக்கு. ஒருவேளை வந்து அந்த காலகட்டத்துல இந்திய எதிர்ப்புக்கு எதிராக கம்யூனிஸ்டுகள் போராடி இருந்தா, கம்யூனிஸ்டுகள் தான் திமுகவுக்கு பதிலா ஆட்சியை பிடிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? அதுதான் வந்து தேசிய கட்சிகள வந்து தமிழ்நாட்டிலருந்து அகற்றுவதற்கான ஒரு மந்திரமா இருந்தது. ஸோ இப்போ வந்து அது இன்னுமே தொடருது அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஆனா, இங்க யாருமே ஹிந்தி படிக்காதீங்க, ஹிந்தி தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே சொல்லலையே. ஏதாவது ஒரு லாங்குவேஜ் படிக்கலாம் அப்படின்றது தானே சொல்றாங்க. ஆனா, அந்த புரிதல் இல்லாததுனால தானே இது கன்ஃப்யூஷன் ஆகுது. இல்ல நீங்க ஏதாவது ஒரு லாங்குவேஜ் படிக்கலாம். இங்க அது என்ன பிரச்சனை ஆகும்னா, உங்களுக்கு வந்து பஞ்சாப், ஹரியானா மத்த மாநிலங்களுக்கு போயிருக்கீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. பஞ்சாப்ல வந்து ஹிந்திய வந்து 3 லாங்குவேஜா படிக்கிறாங்க. 3 லாங்குவேஜா படிச்சா அங்க வந்து ஸ்கூல்ல வரும், காலேஜ்ல வரும். ஓகேங்களா? சரி திமுக தரப்புலயும் வந்து ஹிந்திய எதுக்குறாங்கல்ல. ஸோ அவங்களும் வைக்கிற குற்றச்சாட்டு அதான். இங்க ஹிந்தி படிக்காத முன்னவே வந்து இங்க எங்கேயோ வந்து விஏஓ அவங்கலாம் வந்து லைக் தாசில்தார்லாம் சில பேரை வந்து வட இந்தியாவுல வந்து ஹையர் பண்ணதா வந்து ஒரு விஷயத்த சொல்றாங்க. ஸோ நான் சொன்னேன்ல பஞ்சாப், ஹரியானா அந்த மாநிலங்கள்ல வந்து ஹிந்தி படிக்கும்பொழுது, நீங்க ஹரியானா விட்டுருங்க. பஞ்சாப்ல வந்து பஞ்சாபி தான் அவங்களோட மாநில மொழி. அப்ப நீங்க ஹிந்தி படிக்கும்போது என்ன ஆகும்னா, ஸ்கூல், காலேஜ்ல ஹிந்தி படிப்பீங்க. உங்க அப்புறம் காலேஜ்ல ஹிந்தி வரும். ஆஃபீஸ்ல ஹிந்தி வரும். ஹிந்தி வந்தோனே ஸோ வெளி மாநிலத்திலேருந்து ஒருத்தர் வராரு. ஓகேங்களா? அவருக்கு ஹிந்தி தெரியும். ஓகேங்களா? எனக்கு பஞ்சாப் தெரியாது, ஹிந்தி தெரியும்னா ஈஸியா வேலைக்கு போயிடுவேன். அப்ப இங்க இருக்கிற மாநில மக்கள் வந்து பாதிக்கப்படுவார்கள். புரியுதுங்களா? இப்போ வந்து சென்னையிலே வந்து ஹிந்தி பேசும் மக்கள் வந்து நெறைய பேர் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது சென்னையிலேயும் வந்து மும்மொழி கொள்கையை நம்ம செயல்படுத்தலாம். தமிழ்நாடு முழுவதா இல்ல, இல்ல, இல்ல. செயல்படுத்தலாம். ம். இங்க மறுபடியும் சொல்ல வர்றது என்னன்னா, ம். ஹிந்தி தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே சொல்ல வரல. நீங்க வந்து அந்த இல்ல எஜுகேஷன் தொடக்கத்துல பாலிசிய எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, அதுல ம். குறிப்பிட்டிருக்கிறது என்னன்னா, 5வது படிக்கிற வரைக்குமே நீங்க வந்து ஒரு லாங்குவேஜ் செலக்ட் பண்ணி படிக்கலாம். ம். அப்படி இல்ல அப்படின்னா 6வதுலேருந்து 12வது வரைக்கும் உங்களுக்கு வந்து அதர் ஆப்ஷன் குடுக்கப்படும். ம். யூஜி படிக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த அரியர் இல்ல மாதிரியான தொடக்கத்துல விஷயங்கள் இல்ல அப்படின்ற மாரி இருந்தது. தொடக்கத்துல வந்து ஆட்சியாளர்கள் வந்து அப்படிதான் சொல்லுவாங்க. ஓகேங்களா? நாளைக்கு வந்து ஹிந்திய வந்து திணிக்கிறாங்க. வேற ஆப்ஷனே இல்ல உங்களுக்கு. ஹிந்தி தான் படிச்சா நம்மளால என்ன பண்ண முடியும்? ஆனா, இப்ப திமுகல இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகிகளே எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவங்க பேர பசங்க, பிள்ளைங்க எல்லாருமே ஏதாவது ஒரு லாங்குவேஜ் படிக்க தானே செய்றாங்க. அப்ப அவங்க குடும்பம் மட்டும் செழிப்பா இருக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் இத மக்கள் மத்தியில பரப்புறாங்களா? மக்கள் யாருமே நல்லா இருக்கக்கூடாது, படிக்கவே இல்ல அவங்க கூடாது நல்லா இருக்கக்கூடாது அப்படின்றது. அப்படின்னு சொல்லிட்டு சொல்லல. அவங்களோட கோர் பேஸே வந்து இந்தி எதிர்ப்பு. ஓகேங்களா? அந்த கட்சி ஆட்சிய புடிச்சதே இந்தி எதிர்ப்பு. அப்படி இருக்கும்போது, அதுலேருந்து அவங்க வந்து விலகிட்டா, சரி அப்புறம் எதுக்கு நீங்க கட்சி ஆரம்பிச்சீங்கன்னு ஒரு கேள்வி வருதுல்ல. 1965ல வந்து இந்திய வந்து இங்க அ திணிக்கிறாங்க. திணிக்கும்போது போராட்டம் நடக்குது. அதில நெறைய பேர் கொல்லப்படுறாங்க. நெறைய தடியடிகள் நடத்தப்படுது. நெறைய விஷயங்கள் நடக்குது. நடக்கும்போது அப்ப அதுலேருந்து தான் அந்த கட்சியே உருவாகுது. அப்படி உருவாகும்பொழுது, இப்போ வந்து நான் ஹிந்தி ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னா, அப்புறம் திமுக கட்சி எதுக்கு அப்படின்னு ஒரு கேள்வி வருதுல்ல. அதுக்கு தான் கட்சி ஆரம்பிச்சேன். அதுக்கு தான் உனக்கு ஓட்டு போட்டேன். ஓகேங்களா? அப்படி ஒரு கேள்வி வருது. அப்படி இருக்கும்போது திமுக வந்து அந்த கொள்கையிலேருந்து நழுவி போக மாட்டாங்க. ஏன் அதிமுகவும் அதே ஸ்டாண்ட்ல தானே இருக்கிறாங்க. அதிமுக வந்து மொழி போரை வைத்து அரசியல் செய்யல. ஓகேவா? மக்களோட உணர்வு என்னன்னா, இது வந்து எங்க ஊரு. எங்க ஊர்ல என்ன லாங்குவேஜ் படிக்கணும்னு எங்களுக்கு தெரியும். எங்க ஹிந்தி வேணா படிச்சுட்டு போவோம். இப்ப நான் இருக்கேன். நான் வந்து ஒரு தமிழ் மீடியத்தில அரசு பள்ளியில வந்து படிச்சேன். அதுக்கப்புறம் வந்து தனியார் பள்ளியில படிச்சேன். ஓகேங்களா? எனக்கு காலேஜ்ல வந்து ஹிந்தி வந்து ஆப்ஷனலா இருந்துச்சு. 4, 5 லாங்குவேஜ் இருந்துச்சு. ஹிந்தி ஆப்ஷனலா இருந்துச்சு. நான் காலேஜ்ல போய் இந்த ஹிந்தி படிச்சேன். நீங்க தொடக்க கல்வியே ஒரு ஒரு லாங்குவேஜ் திணிக்கும்போது, அது வந்து லைக் எதிர்காலத்தில வந்து பல்வேறு உரிமைகளை வந்து பறிகொடுக்கும் நிலைக்கு தள்ளப்படலாம். ஸோ, அதனால நான் சொல்றேன். எனக்கு ஹிந்தி தெரியும். நான் ஸ்கூல்ல படிக்கிறேன். நான் காலேஜ்ல போய் படிச்சுட்டேன். ஸோ,
யாரா ஹிந்தி படிக்கணும்னா வந்து ஹிந்தி பிரச்சார சபா இருக்குது. அதே போல் வந்து நிறைய கல்லூரியிலையும் வந்து இப்போ சொல்லித் தராங்க. ஸோ ஹிந்தியை வந்து நீங்கள் சொல்கிறீங்க ஈஸியான லாங்குவேஜ் 1 மாசத்துல வந்து கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அது எங்கே படிச்சா என்ன அப்படின்னு ஒரு கேள்வி வருதுல்ல. ஸோ அதுதான் வந்து திமுக தரப்பில் சொல்கிறாங்க. ஸோ அவங்க வந்து இன்னும் உயிர்ப்புடன் இருக்கிறதுக்கு 2 கட்சிகளும் காரணம் அந்த இந்திய எதிர்ப்பு தான். அதுலேருந்து ஏதாவது ஒரு கட்சி வந்து நழுவி போனாங்கன்னா, அவங்க வந்து அதிகாரத்தை வந்து இழக்க நேரிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ வந்து எதிர்காலத்தில் பாஜகவே வந்து எங்களுக்கு இருமொழி கொள்கையே தமிழ்நாட்டில் போகுதுன்னா, அவங்கள கண்டிப்பாக வந்து தமிழக மக்கள் வந்து வரவேற்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். சரி, அதே மாதிரி இன்னொரு ஒரு சந்தேகம் என்னன்னா, அதிமுக தாவேகா கூட்டணி இருக்கும், அமையும் அப்படின்ற மாதிரி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களே சொல்லியிருந்தார். நீங்கள் எதிர்பார்த்த கூட்டணி அமையும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை சொல்லும்பொழுது மக்களாகிய எல்லாருக்குமே என்ன நினைவு இருக்கும் அப்படின்னா, ஒருவேளை தாவேகா இணைய போது போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை இணைஞ்சாங்க அப்படின்னா அது திமுகவுக்கு பெரிய பாதிப்பை தரும் அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும், இப்ப அதனுடைய இணைவு கூட்டணி அமைய வாய்ப்பு இருக்கா? ஏன்னா தாவேகாவினுடைய நிலைப்பாடு அப்படின்றது கண்ட்ரோலை மீறி அது ஒரு வேற ட்ராக் போற மாதிரி இருக்கு. எப்படி அமைய போகுது? இல்ல என்ன பொறுத்தவரைக்கும் என்னோட பர்சனல் ஒப்பீனியன் என்னன்னா, தமிழக வெற்றி கழகம் வந்து இந்த தேர்தல்ல தனியாக போட்டியிடாது. ஏதோ ஒரு கட்சியோட காங்கிரஸுடனோ, திமுகலேருந்து பிரிந்து வந்து காங்கிரஸுடனோ, இல்ல வந்து அதிமுகவுடனோ தான் போட்டியிடும். நான் வந்து அப்படி தான் பார்க்குறேன். அத தாண்டி வந்து இப்படி தொடர்ந்து சொல்றதுக்கான காரணம் என்னன்னா, சரி தமிழக வெற்றி கழகம் வந்து ஏதோ ஒரு கொள்கை அடிப்படையாக வச்சு வந்தாங்க. முதல் முறை வராங்க. அப்படி வரும்பொழுதே வந்து நான் அதிமுகவுடன் கூட்டணி வைக்க போறேன்னு வச்சா, அவர் பின்னாடி வராங்கல்ல நெறைய பேர். விஜய் எப்படி நம்புவாங்க? நீங்க அதிமுக கூட தான் கூட்டணி வைக்க போறீங்க அப்படின்னா, நாங்க எதுக்கு வந்து உங்களுக்கு ஓட்டு போடணும்? உங்க பின்னாடி ஏன் வரணும்? ஒரு கேள்வி இருக்கு. ஓகேங்களா? சரி அந்த தேர்தல் நெருக்கத்தில வந்து முடிவு செய்வார்கள். அதை தாண்டி வந்து விஜய் அவர்கள் வந்து தன்னோட டிமாண்ட ஏத்திட்டு போறாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ வந்து 30 சீட் தான் உங்களுக்கு தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி சொல்றாருன்னா, எனக்கு 30 வேணாம், எனக்கு 60 வேணும், 50 வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிமாண்ட் பண்றாரு. இல்லன்னா வந்து எனக்கு வந்து துணை முதல்வர் பதவி குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிமாண்ட விஜய் அவர்கள் வைக்கிறார். அப்படி வைக்கும்போது ஆ எடப்பாடி பழனிசாமி வந்து இக்னோர் பண்றாரு அத. எனக்கு தேவையில்ல. பதவிலாம் தர முடியாது. இத்தனை சீட்டும் தர முடியாதுன்னு சொல்றாரு. அப்ப நான் கூட்டணிக்கு வரலன்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் விலகி போறாரு. தொடர்ந்து விஜய் அவர்கள் வந்து போட்டி டிவிகேக்கும், திமுகவுக்கும் சொல்றதுக்கான காரணம் என்னன்னா, அவர் தன்னுடைய டிமாண்ட வந்து ஏத்திட்டே போறாரு. தேர்தல் நெருக்கத்தில வந்து அவரோட டிமாண்ட் இன்னும் அதிகமாகும். ஸோ அப்போ பார்கெயின் பண்ணலாம். அப்ப நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் வெயிட் பண்றாருன்னு நான் நினைக்கிறேன். ஸோ பொறுத்து இருந்து பார்க்கலாம். விஜய் அவர்கள் எந்த மாதிரியான டிசிஷன் எடுக்கிறாரு அப்படின்னு சொல்லி. நிச்சயமா. இப்ப அடுத்ததா தாவேகாவ வந்து ஆதவ் அர்ஜுனா அவர்கள் தான் செயல்படுத்தி கொண்டு போறாரு அப்படின்ற மாதிரியான குழப்பம் ஏற்பட்டுட்டு இருக்கு. ஏன்னா அவர் தான் வந்து எது பேசணுமோ அதை கரெக்டா பேசுறாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. திமுகல இருந்து இவர் வந்திருந்தாலும் அதனுடைய செயல்பாட்டுக்கு தாவேகாவினுடைய செயல்பாட்டுக்கு அவர் தான் காரணம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. தலைவர் விஜய் அவர்கள் இருக்கும்போது இவர் வந்து இந்த இடத்துல இவ்வளவு பேசுறாரு அப்படின்னா இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? இல்ல இந்த இந்த ஒரு நிகழ்வ வந்து நீங்க எடுத்துக்கூடாது. அந்த பொதுக்குழு மட்டும் எடுத்துக்கூடாது. இதுக்கு முன்னாடி விஜய் அவர்கள் வந்து அனைவருக்குமான தலைவர் அம்பேத்கர் அப்படின்னு சொல்லிட்டு விகடன் சார்பாக ஒரு நிகழ்ச்சி நடைபெற்றது. அந்த நிகழ்ச்சியில வந்து அந்த அங்க வந்து விஜயோட அதிகமா ஸ்கோர் பண்ணது யாருன்னா, ஆதவ் அர்ஜுன் அவர்கள். ஏன்னா, ஆதவ் அர்ஜுன் அவர்கள் வந்து திமுகவுக்கு எதிராக வந்து கலகம் செய்து, அங்க ஏதோ பிரச்சனையால வெளில வந்துட்டாருன்னு வச்சுக்கங்களேன். ஸோ அவர் வந்து பெரிய அளவில வந்து அவங்க முன்னாடி வந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிய வந்து வளர்க்கணும். இல்ல அங்க ஒரு பெரிய பொசிஷனுக்கு போணும். ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் வெளில வந்தார். ஸோ அவரு வந்து தமிழக வெற்றி கழகம் வந்து எனக்கு ஒரு கருவியா இருக்கும், ஒரு இடமா இருக்குன்னு சொல்லிட்டு தேர்வு செஞ்சு தான் தொடர்ந்து அந்த விகடன் மேடையாகட்டும், நேற்று வந்து பொதுக்குழுவுல விஜய் அவர்கள் தான் வந்து ரொம்ப ஆக்ரோஷமா பேசுவாரு. திமுகவ அட்டாக் பண்ணுவாரு அப்படின்னு நான் நெனச்சேன். ஆனா ஆதவ் அர்ஜுன் தான் வந்து தொடர்ந்து நீங்க பார்த்துருப்பீங்க எப்படி பேசியிருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அளவுக்கு வந்து ரொம்ப அக்ரெசிவா பேசியிருந்தாரு. திமுகவ வந்து டைரக்ட்டா அட்டாக் பண்ணாரு. ஸ்டாலின் அவர்கள வந்து ஓடி போயிட்டீங்க உங்க அப்பாவ அரெஸ்ட் பண்ணும்போதுன்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் கூட பேசல. ஆனா ஆதவ் அர்ஜுன் அவர்கள் பேசினார். இது எத காட்டுதுன்னா, ஒரு படி வந்து விஜய் அவர்களுக்கு பின்னாடி தள்ளி நான் தான் வந்து திமுகவ எதிர்க்கிறேன். தமிழக வெற்றி கழகத்தோட முகம் நான் அப்படின்னு சொல்லிட்டு ஆதவ் அர்ஜுன் அவர்கள் வந்து காட்ட விரும்புறாரு. அது நடக்குமா இல்லையா அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. ஸோ அங்க வந்து பொசிஷன் பண்ணிக்கிறார். ஏன்னா விஜயை தாண்டி வந்து ஒரு பெரிய முகம் வந்து அங்க இருக்குன்னா அருண்ராஜ் ஐஆர்எஸ் இருக்காரு. அருண்ராஜ் ஐஆர்எஸ் அவர்களும் வந்து நேற்றைய தினம் பேசினார். அப்படி பேசும்போது அவர்கள் நிறைய விஷயங்கள சொன்னார். அப்ப மகளிர் உரிமை தொகை வந்து குடுப்பத பத்தியும் வந்து பேசினார். மகளிர் உரிமை தொகைன்றது உங்க உங்க கட்சியோட அறக்காட்டில இருந்து குடுக்கல அந்த ரூ. 1000 அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றாரு. அதே போல வந்து இப்போ ஒரு திட்டம் நம்ம செயல்படுத்துறோம்னா, எல்லா கட்சியும் வந்து சேர்ந்து தான் அந்த திட்டத்த செயல்படுத்தணும். இப்போ ரூ. 1000 குடுக்குறீங்கன்னா, அது உங்க சொந்த காசுலேருந்து குடுக்கல. உங்கள மக்கள் வந்து ஆட்சிக்கு அதிகாரத்தில உட்கார வச்சிருக்காங்க. எதிர்க்கட்சியாக வந்து 67, 68 எம்எல்ஏ வந்து அதிமுகவுக்கு இருக்கிறாங்கன்னா, ஸோ அவங்களும் வந்து பார்ட் ஆஃப் தி கவர்ன்மெண்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஆனா அத வந்து திமுகவில் இருக்கும் சில பேர் என்னன்னா திரிக்கிறாங்க. என்னன்னு திரிக்கிறாங்கன்னா, தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க ஆட்சிக்கு வந்தா வந்து ரூ. 1000 கட் பண்ணிடுவோம். ரூ. 1000 தரமாட்டோம். அந்த மாரியான ஒரு திரிபவாதம் அங்க இருக்கு. ஸோ அவரு அருண்ராஜ் அவர்கள் ஐஆர்எஸ் என்ன பேசினார்னா, அது மக்களுக்கான உரிமை தொகை தான். அத வந்து திமுக குடுக்கல.
தமிழக அரசின் கருவூலத்திலிருந்து கொடுக்குறாங்க. அது வந்து அதிமுக கொடுக்குற மாரி தான், தமிழக வெற்றி கழகம் கொடுக்குற மாரி தான், பாஜக கொடுக்குற மாரி தான். உங்க சொந்த காசுலேருந்து கொடுத்தா திமுக கொடுத்ததுன்னு சொல்லிட்டு நீங்க சொல்லலாம். நீங்க வந்து ஒரு ஸ்கீம அறிமுகப்படுத்துறீங்களா, அதில மக்களோட வரி பணத்த எடுத்து குடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அருண்ராஜ் ஐஆர்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பேசினார். ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஆனா அந்த வரி பணத்தையே வந்து 2023ல இருந்து தான் குடுக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்ற மாரி ஒரு ஆமா. தகவல் இருக்கு இல்லையா? அப்படியும் சொன்னான். ஏன்னா 2021லேருந்து அவங்க குடுக்கணும். ஆனா 2023லேருந்து தான் குடுக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கு வந்து தமிழகத்தின் நிதி நிலைமையும் வந்து ஒரு காரணம். ஸோ நான் முன்னாடி நம்ம பேசினோம்ல ஆதவ அர்ஜுன் அவர்கள். அவர் உண்மையாலுமே ஸ்கோர் பண்றாரு, ட்ரை பண்றாரு. ஆனா விஜய் அ பக்கத்தில நம்ம கம்பேர் பண்ணும்போது, ஆதவ அர்ஜுன் அவர்கள் வந்து எப்படி சொல்றது? ஒரு 2ஆம், 3ஆம் கட்டம் தலைவரா தான் இருப்பாரு. 2வது இல்ல 3வது இடத்துக்கு தான் வருவாரு. இவ்வளோ நேரம் ஒதுக்கி எங்ககிட்ட ஒரு தெளிவான விளக்கம் குடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.